இந்த வீடியோவில் இலங்கையில் முதல் முறையாக பெட் எக்ஸ்போ நடக்கிறத பற்றி காட்டியிருக்கிறேன். ஜூலை 17, 18, 19 BMICHல இது நடக்குது. மறக்காமல் போய் பாருங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல BMICHல தான். இன்றைக்கி இங்கே ஏன் வந்தேன்னா, கொழும்புல பார்த்தீங்கன்னா ஒரு பெட் எக்ஸ்போ ஒன்று நடந்துருக்கு. அதாவது செல்லப்பிராணிகளுக்கான ஒரு எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்லப்பிராணிகளை இப்போ ட்ரீட்மெண்ட் செய்கிறத பற்றி சொல்லி தருவினோம். அதே மாதிரி தேவையான அது சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது தானே, அதை பற்றி சொல்லி தருவினோம். உணவு முறைகள் மற்றது அது தேவையான இப்போ அக்சசரிஸ், அந்த பெல்ட் வாங்குங்க. அதே மாதிரி இப்போ உங்களோட பூனை வளர்க்குறீங்க, நாய் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது நித்திர விடுறதுக்கான அந்த பெட் மாதிரி அப்படியே நிறைய விஷயங்கள் உள்ளுக்கு இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா 17, 18, 19 3 நாள் நடக்க போதும். அதுலேயும் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாத்தறையிலேருந்து ட்ரெயினில் உங்களோட செல்லப்பிராணிகளை நீங்கள் இங்கே கொண்டு வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு. இப்போ வளமையாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் எங்களோட செல்லப்பிராணிகளை கூட்டிகிட்டு வர இயலாது. ஆனால் இந்த 19ஆம் தேதி இந்த ஈவெண்ட்டுக்காக மட்டும் மாத்தறையிலேருந்து ஒரு ட்ரெயின் இந்த ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் அங்கேருந்து கொண்டு வந்து அங்கேருந்து BMICHக்கு தங்கள் செல்லப்பிராணிகளை கொண்டு வர போயினா அது ஒரு வித்தியாசமான நிகழ்வாக நடக்க போகுது. இப்போ இன்றைக்கு 17ஆம் தேதி நான் இங்கே என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு காட்ட வந்துட்டேன். நீங்கள் நாளைக்கும் வரலாம், 19ஆம் தேதியும் வந்து பார்க்கலாம். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பங்கு பெற்றி கொண்டிருக்கணும். அதோடு வந்து இங்கே ப்ரைவேட்டாக இந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மருந்துகள் எல்லாம் கொடுப்பினோம் தானே. இப்போ அவையும் வந்து தங்கள்கிட்ட இருக்கிற மருந்துகள் அதில் எல்லாம் இங்கே டிஸ்பிளேல வச்சுக்கிறோம். அதோட எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்கன்னா நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா இலங்கையில் முதலாவது அதே நேரம் பெரியதுமான ஒரு பெட் எக்ஸ்போ நடக்கிறது. உள்ளே போனோன்னா ஒரு சின்ன ஆக்ட் மாதிரி செஞ்சோன்றிருக்கோம். இப்போ இலக்கிய பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசுமிங்க வந்துருக்கிறார். என்ன அவர் பூசண்டபடியால் அவரையும் இந்த இடத்துல பூனைக்கு சாப்பாடு வாங்க வந்து அது இவரோட நானும் வந்தனா. ஏன்னா சித்தப்பா ஒரு வெட்டினரி டாக்டர், அதோட இவர் அவர்கிட்ட ஃப்ரெண்ட், நாங்கள் எல்லாரும் உண்டா வந்தோம். அவையோட சேர்ந்து நானும் வந்துட்டேன் இந்த நிகழ்வை வீடியோ எடுக்கிறதுக்காண்டி. பானுசன், பூஸ், நான் நல்ல சித்தப்பா கேள்வி நீ என்ன மியா சொல்ற? நான் தான் கூட்டிட்டு வந்தேன் இந்த பெட்டு. அது என்னோட பெட்டு இல்லை, பெஸ்டி. இதில் ஒரு நாடகம் மாதிரி செய்யினார். ஆனால் நமக்கு என்ன சொல்லிட விளாங்க அது இல்லை, இவருக்கு விளாங்க எனக்கு விளாங்க. அது என்ன சொல்ல வேணும்டா, இப்போ நீங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க நாய்கள் வளர்க்குற நாய்களை பராமரிங்கோ. அதுக்கான இந்த இங்கே நடக்கிற ப்ரோக்ராம் 3 நாளாக உங்களுக்கு நாய்களுக்கான முழு விவரங்களை தெரிவிக்கும். நாய் மட்டும் இல்லை, நாய், பூனை, மற்ற பறவை மற்ற மீன் அது இருக்குது. හෙලෝ මම පෙට් එක්ස්පෝ කමිටිය එකේ සෙක්‍රටරි. ඇත්තටම පෙට් එක්ස්පෝ එක කියන්නේ ඒක FSL එකෙන් ඕගනයිස් කරපු එක්සිබිෂන් එකක්. මේක තමයි පළවෙනි වතාවට ලංකාවේ කරන පශු වෛද්‍යවරුන් එකතු වෙලා කරන ලොකුම එක්සිබිෂන් එක. ඇත්තටම මේක අපිට ඕනේ උනේ පශු වෛද්‍ය අපේ ශාස්ත්‍රය ප්‍රවර්ධනය කරන්න, මිනිස්සු අතරට අපිව අරගෙන යන්න, පශු වෛද්‍ය ශාස්ත්‍රය ගැන තියෙන මිස්අන්ඩර්ස්ටෑන්ඩින් නැති කරන්න, ශ්‍රී ලංකාවේ පශු වෛද්‍ය ශාස්ත්‍රය ඉන්ටර්නැෂනල් ලෙවල් එකකට ගන්න. ඉතින් අපි හිතනවා අපි සාර්ථක වුණා කියලා. අද පළවෙනි දවස, අද දවසේ ලොකු සෙනඟක් මෙතනට ඇවිල්ලා ඉන්නවා. ඉතින් ඔයගලන්ට ආරාධනා කරනවා එන්න කියලා. டிரான்ஸ்லேஷன் என்னன்னு சொல்லுங்க. சொல்லவா நான் கால்நடை மருத்துவ ஜசீவன். இந்த பெட் எக்ஸ்போன்றது ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் டைம் 2026ஆம் ஆண்டு ஒழுங்கமைக்கப்பட்டது. இந்த கண்காட்சி வந்து ஏன் ஒழுங்கமைக்கப்பட்டது என்றால், இலங்கையில் இருக்கிற கால்நடை மருத்துவர்களின் தேவையும் அவர்களுடைய சேவையையும் இந்த இலங்கை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இந்த செல்ல பிராணிகளை பாதுகாப்பதற்காக எங்களது சேவை எப்படியாக வழங்கப்படுகிறது என்பதையும் இந்த இலங்கையில் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மிக பிரமாண்டமாக BMICHல் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இந்த பெட் எக்ஸ்போ என்ற கண்காட்சி மூலம் நீங்கள் செல்லப்பிராணி வளர்ப்பாளராக இருந்தால் செல்லப்பிராணி மீது கொண்ட அன்பையும் ஆதரவையும் இந்த
கால்நடை மருத்துவர்கள் எவ்வாறு பாதுகாக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவ்வளோதான். ஓகே, நீங்களும் வாங்க பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அது வேணாம், அது சொல்லியாச்சு. நிறைய பேர் வந்து தங்களோட செல்ல பிராணிகளையும் கூட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. டால்மேஷன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்வீலருக்கான சாப்பாடு, அதுக்கு வந்து தனியாக இருக்கிற சாப்பாடு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு சாப்பாடு இருக்குது. இப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ என்ன மாதிரி நியூட்ரிஷன் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியான இதெல்லாம் வச்சுக்கலாம். அதில் கோல்டன் ரெட்ரீவர் இருக்குது, அப்படி ஜெர்மன் ஷெப்பர்ட், தனித்தனி உணவுகள் வச்சிருக்கீங்க. அதோட இந்த ப்ரீடிங் அதில் பற்றியும் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. வாங்க அப்படி ஒவ்வொரு ஸ்டோலாக பார்த்து கொண்டு போவோம் என்ன இருக்குன்னு சொல்லி. Hi. Hello. So, what is this stall about? Well, to be totally honest, I think I need to bring the Battersea team back because I'm this one, and our wonderful Battersea team is just out there. So if I get the Battersea team to come back, and you come back with this, and you can tell, they can tell you all about it. Okay. All right. I'm babysitting the store. Yeah. Battersea is one of the oldest animal welfare organisations in the world. 164 years old, Battersea, and they have several centres in the UK, in London. But they also have an international program, and part of the international program is the academy, and they have a whole series of trainings, both in person and online. But they also this week are launching a new project in Colombo between Battersea and the Colombo Municipal Council. So the mayor was here this morning to launch their new project, and it's on dog and cat population management in the city. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய இடத்துல அந்த பூனை நாய்க்கான சாப்பாடுகள் வச்சிருக்கிறாங்க. எங்க சுத்தி கொண்டு வாரீங்க? நான் டாக்ஸ் பார்க்குறோம், கேட்ஸ் பார்க்குறோம். சரி வாங்க இஞ்சல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சியூவபிள் டேப்லெட் எடுத்து வச்சிருக்கேன். உங்களோட நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேப்லெட் வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ நாங்கள் டேப்லெட் போடுறோம்னா ஈஸியாக மென்றுவோம். அதே நாயை பூனையை வந்து மெல்லாது. அப்போ நாக்கில் வச்சா ஈஸியாக கரையக்கூடிய மாதிரி அந்த மாதிரியே டேப்லெட். இது ஹெய்லி சாலை வச்சிருக்க ஸ்டோர். கூடுதலாக அந்த சாப்பாடு சொன்ன மாதிரி வச்சிருக்கீங்க நிறைய இடத்துல. மற்றது இந்த விட்டமின் அது வச்சிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி தங்களோட விட்டமின், இப்போ உங்களோட நாய் மற்றது பூனைக்கான விட்டமின் அதெல்லாம் இங்கே எக்ஸ்ப்ளோரில் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஹிமாலயாண்டு இருக்குது. இன்னொரு கம்பெனி இந்த விட்டமின்ஸ் இருக்கு. மற்ற இந்த பார்த்தீங்கன்னா சாரி ஸ்நாக்ஸும் வச்சிருக்கிறோம் உங்களோட செல்ல பிராணிகளுக்கு. எவ்வளவு பெருசா நிற்கிறாரு. எனக்கு இருக்கு என்னன்னா ஒன்றும் கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருந்தவனா கூட அநேகமா எல்லாமே அந்த சாப்பாடு மற்ற நியூட்ரிஷன் சம்மந்தமாக தான் இருக்கும். அப்போ மேலோட்டமாக நாங்கள் பார்த்துருவோம். இது ஒரு அனிமல் ஹாஸ்பிட்டல் உண்டு. அவை இங்கே ஸ்டோர் போட்டீங்கன்னா நான் வெளியில் வரைக்கும் சொன்னேன் நிறைய டாக்டர்ஸ் வந்துருக்கீங்க சொல்லி. அதே மாதிரி அங்கால கவர்மெண்ட் வெட்டனரி ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்டோர் ஒன்றும் இருக்குது. இதில் பக்கத்தில் வரைக்கும் பார்த்துனாங்க. இதில் வந்து இப்போ கிளினிக் மாதிரி நீங்கள் இங்கே செக் பண்ணலாம். அவங்களோட
பெற்ற கொண்டாந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் செக் பண்ணுறது என்னட்டு அதோட இவைட்டு அந்த செஷன்ஸ் இருக்கு பாருங்க எப்படி அந்த நாலேஜ் பேஸ் வந்து வச்சிருக்கீங்க. பட் அந்த ஷாம்பு அது சாப்பாடு மட்டும் இல்லை, உங்களோட செல்ல பிராணிகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஷாம்பு, மற்றது இந்த சப்ளிமெண்ட்ஸ் அது தான் நிறைய இருக்கு. எங்களுக்கு எப்படி ஷாம்பு அது இருக்கு அதே மாதிரி செல்ல பிராணிகளுக்கும் அவைக்கும் அந்த பேன் தெள்ளு உண்ணி அப்படி எல்லாம் நிறைய வரும் தானே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பு போட்டது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரேஷ் ஃப்ரீ ஷாம்பு ஒன்று இருக்கு. அப்படி உங்களோட செல்ல பிராணிக்கு இந்த பாதுகாப்பான ஷாம்புக்கள் சாப்பாடுகள் அப்படி அதோட உங்களுக்கான ட்ரைனிங் இப்போ அந்த முதலாவது ஸ்டோரில் பார்த்தினாங்க அந்த வெளிநாட்டிலேருந்து வந்து சொல்லி கொண்டு இருந்துச்சுன்னா இப்போ யூகேல இருக்கிற ஒரு கம்பெனி வந்து இப்போ இங்கே முனிசிபல் கவுன்சிலோடு சேர்ந்து செய்ய போகுது ஒரு ப்ராஜெக்ட் உண்டு. அப்படி உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் வழங்கப்படும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. Our experienced veterinary team provides comprehensive medical care. Using modern technology and advanced treatment methods, our state-of-the-art surgical theater is fully equipped with modern gas anesthesia systems, advanced patient monitoring equipment, and dedicated surgical facilities, ensuring the highest standards of safety and care for everyone. Our in-house IDEX laboratory பின்னால் ஒரு அக்வாரியம் மீன் சம்பந்தமாக ஒரு இது வச்சிருக்கு. இப்போ நாங்கள் சும்மா எடுத்து போட்டு தொட்டி வாங்கிட்டு மீனை விட்டுருவோம். வேணா மீன் வளர்க்குறதுக்கிட்டே ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கு. அது கணக்க போகும். அது நினைக்கிறேன் 1 lakh 2 lakhs இந்த கலர் இந்த ஆனா இது உப்பு தண்ணி இல்ல. இது வந்து இது இருக்குல அமேசான் ரிவர்ல வளர்றது. அது சரி. திருக்கி என்ன நினைக்குது உள்ள நினைக்கிறேன் மாத்தி எடுத்துப்பாங்க கலெக்ட் அப்படி இவர் தண்ணி இருக்கு. இருக்கு 2 கலர்ல நிக்குது. இப்ப நாங்க நினைக்கிறது இந்த நாய்க்கு மூளைக்கு மட்டும்தான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் அதுல எல்லாம் இருக்கு, மினரல்ஸ் அதுல எல்லாம் இருக்கு. மீனுக்கும் இருக்கு. மீனுக்கு ட்ரீட்மென்ட் பண்ணுவாங்க. தண்ணிக்கு போட்டு வரதா? இல்ல இல்ல மீனுக்கு ட்ரீட்மென்ட் இருக்கு. பழகி ஐவில கொடுப்பீங்களா இல்ல இல்ல எனக்கு ட்ரீட்மென்ட் இருக்கு மீனுக்கு. மீனை வந்து சில தனிமைப்படுத்தி அதுக்கான மருந்துகள் விட்டு செய்வாங்க. இன்ஜெக்ஷன் எல்லாம் படிக்கல, படிச்ச அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றோம். இப்ப நாங்க நோமலா மேத்ஸ் வேண்டிட்டு போயிடுவோம். ஆனா இப்ப தண்ணி வந்து மீனுக்கு ஒத்துக்கொள்றதுக்கு அந்த பிஹெச் லெவல் டெஸ்ட் பண்றதுக்கான டெஸ்டர் இருக்கு. பிஹெச் லெவல் சரியா இருந்தா தான் அதுல அந்த மீன் வளருது. சிலது நிறைய பேர் மீன் வாங்கிட்டு மீன் அடிக்கடி சாகிறதுக்கான காரணம் அதுதான். மற்றது தண்ணியில் இந்த அமோனியா அதனால சரி பண்ணுறது கண்டும் ஒரு சில இந்த லிக்விட் எல்லாம் இருக்கு. இப்போ அப்படி நிறைய விஷயங்கள் வந்தவண்டா அறிஞ்சு கொள்ளலாம் வீட்டை கேட்டு. அதோட பெரிய மீன் வளர்க்குறதுன்னா அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. பெரிய மீன் வளர்க்குறதுன்னா அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா தண்ணி மாத்திடுவோம், ஆனால் தண்ணியின் திடீரென்று நோய்வாய்ப்பட்டிருக்கு மீன் ஏனென்று நமக்கு தெரியாது. அதுக்கான காரணங்கள் இதுதான். இந்த மினரல்ஸ் மற்றது அந்த அமோனியா அந்த அளவு குறைவாக இருக்கிறது, இல்லாட்டி கூடவா இருக்கிறது, பிஹெச் லெவல் கூடவா இருக்கிறது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அதெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஃபைட்டர் இப்போ கிட்டடியில் இப்படி ஒரு குட்டி ஃபைட்டர் கிட்ட வேண்டி விட்டுருக்கு. அவர் பேர் பாகுபலின்னு வச்சிருக்கிறேன். இந்த பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி இருந்ததுங்களா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போட்டேன், இதில் ஆட் பண்ணி வருவேன். நோ தட்ஸ் ஹவ் திஸ் ஸ்பீசிஸ் இஸ். இந்த மீனோட பேர் பறந்தோன்னா ஆனால் இது கிளியராக இருக்கு. நோ 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 தட்ஸ் த யூஷுவல், தட்ஸ் ஹவ் இட் இஸ். What's the name of this fish? I also forgot that. Okay. What's the name of this species? மூளை வந்து வீங்கின மாதிரி இருக்கு. அப்போ எல்லாரும் தான் டவுட் பண்ணுறது, ஏன்னா மூளை வீங்கிட்ட மீனுக்குன்னு சொல்லி. இல்லை, இதுக்கு பேர் ஃப்ளவர் ஹோன். இப்படி தான் இருக்கும் அந்த மீன் ஷேப்பு.
எங்கால பாருங்க இப்போ நீங்கள் கிளி வளர்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற சாப்பாடுகள் அதை வச்சுருக்கீங்க. பழமையாக நாங்கள் எங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச வாங்கினோம்னு சொன்னால் அந்த கடையில் மேசை வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து விட்டமின்ஸ் இருக்கு. இப்போ எங்களுக்கு எப்படி விட்டமின்ஸ் தேவையோ அதே மாதிரி எங்களோட செல்ல பிராணிகளுக்கும் தேவை. இப்போ அதுகளும் தனித்தனியாக இருக்குது, அதுகளும் நாங்கள் வாங்கி பாதிக்கணும். கால்சியம் எல்லாம் இருக்குது. இப்போ கிளி மற்றது இந்த பிஞ்சஸ் அதெல்லாம் வளர்க்குறாங்களுக்கு தெரியும், கால்சியம் எல்லாம் தேவை. சில பேர் வந்து கனவாவோடு போடுறது கால்சியத்துக்காண்டி. ஏர்ஃபோர்ஸும் ஒரு ஸ்டோல் போட்டிருக்கீங்க. அவையும் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும் வந்து இதில் போட்டிருக்கீங்க. ஸ்கை பெட் அனிமல் ஹாஸ்பிட்டல். அதுக்குள்ள ஒரு நாய்க்குட்டி இருக்கு, எல்லாரும் விளையாடி கொண்டு இருக்கு. அங்கால போயிட்டு வருவோம். இங்கால மெயினாக இந்த இவெண்ட்டை பற்றி ஒரு ஓவியும் மற்றது ஏன் இது நடக்குது அப்படியான விஷயங்கள் சொல்லி அங்கால கேம்ஸ் வச்சு நடத்துங்க. ரொட்வீலர் ஒன்றும் கோல்டன் ரெட்ரீவர் ஒன்றும் கொண்டு வந்துருக்கு. நல்லா இருக்கு. நான் சொன்னேன் அந்த எங்களுடைய செல்ல பிராணிகள் படுக்கிறதுக்காண்டி அந்த படுக்கைகள் அதெல்லாம் இங்கே நீங்கள் வாங்கலாம். மற்ற அந்த கொண்டு தெரியுறதுக்கான கூடுகளும் வாங்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் உங்களோட செல்ல பிராணியை டெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற இந்த தேவையான விஷயங்களும் வாங்கிக்கொள்ளலாம். மற்ற எப்படி எங்களுக்கு டின் ஃபிஷ் அதில் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி நாய் மற்ற பூனைக்கு அது அவைக்கேற்ற சாப்பாடுகளும் இருக்குது கேம்பில். பெல்ட்டுகள் அதில் கிளி ஒன்று கொண்டு வர கேனசீர் சாப்பாடு கொடுக்குறாரு. தேங்க்யூ. நல்லா இருக்கு அந்த கிளி. அது பாருங்க, அவருக்கு கொன்றைக்குள்ளாது காற்று போகணுன்றதுக்காண்டி அந்த பேக் செட்டை போட்டு இருக்கு பார்த்தீங்களா. அப்படி அந்த பேக்கில் வந்து இப்போ பூனை நாய்க்குட்டி கூட இருக்கு. நாய்க்குட்டி பூனைக்குட்டியை வச்சுட்டு வந்தால் அப்படி வரலாம். இப்போ இதெல்லாம் அடாப்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற நாய்க்குட்டி. எங்கட விட்டு ஏற்கனவே 2 பேர் இருக்கிறதால இன்னொருத்தரை கூட்டிட்டு போனா உன்னோட சேர்த்து ஏற்கனவே 3 இருக்கிறது சொல்லி பேசிடுவாங்க. அதாவது எங்களுக்கு எப்படி விளையாட்டு சாமான் இருக்கோ அதே மாதிரி செல்ல பிராணிகளுக்கும் விளையாட்டு சாப்பாடுகள் இருக்கு. இங்கே பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ வேண்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் விளையாடி கொண்டிருக்கோம். அப்படி எங்கிற சின்ன பிள்ளைகள் விளையாடிடுமோ அதே மாதிரி அந்த இருக்கு அந்த பேட். அதோட எங்களுக்கு எப்படி இந்த வெட் வைப்ஸ் இருக்கோ அதே மாதிரி பெட் வைப்ஸ் என்ன இருக்கு. நிறைய பேர் பிரச்சனையே இந்த ட்ரெயின் பண்ணுறது. நாய் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லாட்டி பூனை வளர்க்குறீங்கன்னா அதை ட்ரெயின் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த விஷயங்களும் நீங்கள் இங்கே வந்து டவுட்டுகளை கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ரொட்வீலர் மற்ற ஜெர்மன் ஷெப்பர்ட் எல்லாம் வளர்க்குறீங்கன்னா ட்ரெயின் பண்ணி வச்சா தான் நல்லா. இல்லாட்டி அது ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணாட்டி உங்களுக்கே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
விட்டமின் சித்தப்பா தான் இதை பற்றி நிறைய விஷயம் சொல்றதுக்கு அழகான எல்லாம் பொருங்கவா. இந்த ஹீடெக் மாதிரி ஸோ இங்கே ஹீடெக் அப்படி எல்லாம் விட்டுக்கிட்டு அதே மாதிரி தோடும் இருக்குது பாருங்க. பூனை மாதிரி தோடு, நாய் மாதிரி இது புல்டு அது மாதிரி அதெல்லாம் தோடு மாதிரி செஞ்சுருக்கேன். கையில் பிரேஸ்லெட் மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கேன். ரொட்டியில் இங்கே ஒரு பூனை குட்டி கொண்டு வந்துருக்கேன். எனக்கு அந்த குட்டி நான் என்ன இருக்கும் அது வந்து விளையாடி கொண்டிருக்க மாதிரிவா. குட்டி என்ன நாய் குட்டியே சொல்லல, அந்த குட்டியா இருக்கு தானே இப்ப நான் அவனுக்கு காட்டினேன். அதே மாதிரி பிரீட் எல்லாம் கொஞ்சம் விரும்பு. இதுல இன்க்யூபேட் பப்பி இன்க்யூபேட்டர் இருக்கு. புதுசா பிறந்த நாய்க்குட்டிகளுக்கு வந்து அந்த கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஓமான என்விரான்மெண்ட்ல கொஞ்சம் ஹைஜீனா வச்சுக்கிறதுக்கு இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணலாமா. அதில் டெம்பரேச்சரும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க, கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி. வேறு நாடுகளில் இருந்து மக்கள் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. முக்கியமாக சைனா மற்றது யூஎஸ் அந்த மாதிரியான நாடுகளில் ஏன்னா நிறைய பிராண்டுகள் வந்து அங்கே இருந்தால் இங்கே இம்போர்ட் பண்ணப்படுகிறது. இதை பாருங்க, இதில் சாப்பாடு வச்சுட்டு இதில் ஃபவுண்டைன் மாதிரி தண்ணி வந்துட்டு இப்போ உங்களோட பெட்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் கொண்டு வரீங்கன்னு சொன்னா இவை அதுக்கான சர்வீஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஏகேஐ பெட் ரீலொகேஷன் அந்த பேரை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நான் வேறு நாடுகளுக்கு போறீங்க அப்படின்னு உங்களுக்கு உதவியா இருக்கு. இந்த இவன்ல கொஞ்சம் ஆஃபர்களும் போய் கொண்டிருக்கு. நிறைய இருக்கிறதால நீங்க பார்த்து எடுக்கலாம். ட்ராயிங் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு போட்டி நடக்குது, படங்கிற போட்டு மற்றது சின்ன பசில்ஸ் அப்படி எல்லாம் நடக்குது. நீங்களும் படங்கிடலாம் சின்ன பிள்ளைகள் ஐயா, நானும் ஒரு குழந்தை தாண்டா, நான் கீறேன் பையன் மீசியை பிடிக்கி விட்டுரு, தாடி வச்ச குழந்தைடா. மற்ற பசல் மாதிரி அதுல வந்தது ஸ்கிரீன்ல இப்ப காணே. இதுல பாத்தீங்கன்னா கேட் எக்ஸ்போ போட்டோ சேலஞ்சர் நடக்குது. அது என்னன்னா உள்ளுக்கு நாங்க போட்டோ எடுத்துட்டு டேக் பண்ணணும். அந்த அப்படியே அதுல லைக் கூட வர்றதுக்கு அந்த மாதிரி இல்ல பாருங்க. பூனை வந்து ஒரு நாளைக்கு 12ல இருந்து 16 மணி நேரம் நித்திர உள்ளும். அதிகூடிய நேரம் தூங்குற ஒரே ஒரு பூனை. உள்ளுக்கு வந்து போட்டோ எடுக்கிறதுக்காண்டி பூனையை செட் பண்ணி விடுவீங்க. இப்போ நீங்க போய் நின்று எடுக்கலாம். அதே மாதிரி தான் வெளியில வந்து அந்த நாய்க்குட்டிகளோடய நீங்க போட்டோ எடுக்கலாம். இதுல வீல் சுத்த விட்டு சாக்லேட் கொடுத்து விட்டுருந்தோம். நாங்க பக்கத்துல பார்த்து விட்டுருந்தோம். நாங்க எங்களுக்கு தந்து என்ன சார் சுவிங்கமா இல்லாட்டி
அந்த கபடி பிஎஸ்என் இருக்கு தானே, அத மாதிரி ஒரு சாமான் தான். குதிரைக்கு பின்னுக்கு ஜாட்ல அடிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா நாய் பூனை மட்டும் இல்ல, குதிரையும் கொண்டு வந்திருக்கீங்கன்னா வாங்க போய் பார்ப்போம். அதை பாருங்க. இந்த பெரிய நல்ல பெரிய குதிரை. வேற ஏதாவது கொண்டு வர்றாங்களா? யானை. யானையோ? மியா மியா மியா. பெல்ட் வாங்கல, மார்னிங் போடுங்க. பெல்ட் ஒன்று வேண்டி போடுவோம். என்னென்ன வேணும்? பெல்ட் மற்ற அந்த பெல்ட், அந்த பூனைக்குரிய சாப்பாடுகள், மெத்த இருக்கு, மல்டி விட்டமின். நல்ல பெருசு. இப்ப நுவரலியால இருக்கு வந்து நாங்க ஏறித்துருவோம், அதோட இது பெருசா இருக்குன்னு. டயர்ட் ஆயிடுது எல்லாரும் விளையாடிட்டு. ஹலோ சிட்சு குட்டி. He's a mix. He's a Schnauzer and a Shih Tzu. அது பெட் எக்ஸ்போ. இதுல வந்து நாய்க்கு மற்றது பூனைகள்லாம் ஈவெண்ட்ஸ் இருக்கு. அப்போ அதுக்காக நிறைய பேர் கூட்டி கொண்டு வரணும். உள்ளே இருக்கிற மாதிரியே வெளியிலேயும் அந்த ஷாம்பு மற்றது சாப்பாடு அது இதெல்லாம் வச்சிருக்கணும். என்ன நடக்குதுன்றதை போய் உள்ளுக்கு பார்ப்போம். அங்கே இருக்கிற ஸ்டால்ஸ் மாதிரியே இங்கேயும் கொஞ்சம் ஸ்டால்கள் இருக்கு. வேற ஸ்டால் எல்லாம் இருக்கு. அந்த இவெண்ட் வந்து இங்க நடக்க வேண்டியது இருக்குது. இங்கேயும் மீன் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க. தண்ணி கொஞ்சம் மங்களா இருக்கு, என்னன்னு தெரியல. அதுல அந்த கீழே ஒன்று இருக்குது, இது அந்த ஆற்று தண்ணியில இருக்குது டேங்க்ல மாதிரி கீழே அந்த மண்ணுக்குள்ளே இருந்துச்சா. இதெல்லாம் ஆற்று மீன்கள் தான். இதை எப்படி வீட்டை வளர்க்கலாம், அதே மாதிரி ஆற்றுல இருக்கிற அதே பிஹெச் லெவல் எப்படி கொண்டு வரலாம் இயற்கையாக, இந்த மாதிரி தான் இந்த ஒரு செட்டப் வச்சுருந்தவே. வந்து பார்த்தீங்கன்னா அவை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னா ஏலியன் ஸ்பீசிஸ். என்ன ஏலியன் ஸ்பீசிஸ் போட்டிருக்காங்க? இதெல்லாம் இன்வேசிவான மீன் இனங்கள் நினைக்குது. உடம்புல கணக்க பேர் டேங்க்லின்னு ரொம்ப வெளிநாட்டுல எல்லாம் நிறைய பேர் அந்த இன்வேசிவ் இனம்னு தான் சொல்றது. இப்படி நாங்கள் உண்மையான தாவரங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி செய்யலாம். அந்த வெளிநாட்டில் செய்வாங்க, அந்த முள்ளங்கி எல்லாம் வச்சு நிறைய செய்வாங்க. இங்கே இனித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஒழிக்கிறோம். இதெல்லாம் அந்த ஷோ நடக்குது. அதுக்கு தான் நாங்கள் தாங்கிட்ட நாயை கூட்டி கொண்டு வந்திருக்கீங்கன்னா. ஒரு ஃபாரினர் ஒரு ஆளுங்க கூட்டிட்டு வந்திருக்கா.
அதில் மார்க்ஸ் போடுறாங்க. அதுக்காக என்னதுக்கு நான் எத்தனை ரவுண்ட் ஓடுறேன் ரவுண்ட் ஓடுறதில்ல கொஞ்சம் இது டாஸ்க்குகளை கொடுத்து மார்க்ஸ் போடுறாங்க. அந்த சாம்பியன்ஷிப் வாய் நடக்குது. இது இப்போ ரொட்வீலர்ஸுக்கு நடக்குது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ப்ரீடுக்கு நடக்கும் போல. அந்த உள்ளுக்கு நாங்கள் பார்த்த ஈவென்ட் வந்து ஒவ்வொரு ப்ரீடுக்கு ஒவ்வொரு டைம் நடந்து வந்துருக்குது பாருங்க. 3 நாளும் நடக்குது. குட்டி பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்கா, இல்லை எல்லாரும் டான்ஸ் ஆடி ஆடிக்கொண்டிருக்கீங்க பாருங்க. குழந்தை பிள்ளை மாதிரி ஒவ்வொருத்தையும் போகுது பாருங்க. பார்த்தீங்கன்னா போசிங்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்றும் லான்ச் பண்ணி இருக்குது. இப்போ கஸ்டமர் வந்து தங்களோட பெற்ற டீட்டெயில்ஸை சேவ் பண்ணி வைக்கிறது, அதாவது கிளினிக் ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அதே நேரம் இப்போ வெட்டரினரி கிளினிக்ஸ் இருக்குது தானே, அவையை ரெஜிஸ்டர் பண்ணி அவைகிட்ட வர அந்த கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸ், அந்த பெட்ஸ் டீட்டெயில்ஸை அதில் மெயின்டைன் பண்ணலாம். அப்போ 2 பேருக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இது ஃபுல்லாக க்ளவுட் பேஸ்டாக இருக்குது. அப்போ வெப்பும் மொபைல் ஆப்பும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த குதிரையை பார்க்க எனக்கு அந்த பிளாக் ஸ்டாலியன் ஒரு கதை புத்தகம் ஞாபகம். சின்னல அம்மா அந்த குதிரைன்ற கதை புத்தகம் ஒன்று வாங்கி தந்தவன். அது அந்த குதிரையை பற்றி தான். அது இதே மாதிரி ஒரு கருப்பு குதிரை, அந்த நெத்தியில் வந்துட்டு ஒரு சின்ன வெள்ளை இதுன்னு இருக்கு. அது இப்போ எங்களுக்கு கனகடத்தில் அந்த குதிரைன்ற கதை பார்த்துருக்கு, பிளாக் ஸ்டாலியன் சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதோட இதே பிஎம்ஐசியில் சம்மர் சேல் நடந்து ஒன்று இருக்குது. 17, 18, 19 அந்த எக்ஸ்போ பெட் எக்ஸ்போ நடக்குது தானே, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கேட் இருக்குது. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதையும் பார்த்துட்டு போகலாம்.